கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கீங்களா இங்கே? யார் எனக்கு கண்ணே தெரியல. ஆக்சுவலி ஏதோ அங்கங்கே ஏதோ உட்காந்துருக்க மாதிரி. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்து உட்காரலாமா ப்ளீஸ்? என்ன யாருமே தெரிய மாட்டீங்க. ஜஸ்ட் கிடிங். எல்லாமே கொஞ்சம் கிட்ட வந்து உட்காந்து நல்லாயிருக்கும். இங்கே கிட்ஸ் இருக்காங்களா? கிட்ஸ் இருக்காங்களா? ஓகே. கிட்ஸுக்கு தமிழ் தெரியுமா? இங்கே இருக்க கிட்ஸ்க்கெலாம் யா ஓகே. தமிழ் படிக்க தெரியுமா? தமிழ் I think many kids are going to Tamil class too, right? Tamil படிக்க தெரியுமா கிட்ஸ்க்குலாம்? I want all the kids to be in the front. Can you all come together? Yeah. Okay, so kids, we are actually introducing one English song in our worship so that you can participate too. Okay? So please join us in singing. If you know Tamil, you can sing in Tamil also. Okay? Okay? Yeah. Praise God. So கடந்த 2025 முடிஞ்சு 2026 ஆரம்பிச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆறாவது மாதத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். கர்த்தரோட பெரிதான கிருபையால் நம்ம வந்து 2026 6th மந்தில் நம்ம பார்க்குறோம். கடந்த மாதத்தில் கூட எங்கள் ஃபேமிலியில் ஒரு 2 uncles they went to the Lord. ஸோ இந்த லைஃப் வந்து எல்லாம் நிச்சயமாக இல்லாத லைஃப்லாம் இல்லை. ஜஸ்ட் அ ஷார்ட் டெம்பரரி லைஃப், ரைட்? நம்ம இங்கே இருக்கும்போது we are blessed to be here, blessed to have a family, blessed to have friends and families here, and we are blessed by God, and we are here to praise Him, and we are here to tell about Him to others. That's the main reason, right? இப்போ இந்த இடத்துல கூட நம்ம எல்லாரும் எழுதி நின்று ஆண்டரை துதிப்போம். I just wanted to tell a குட்டி ஸ்டோரி சொல்லலாம் பார்க்குறேன். முடிஞ்சவங்க எஞ்சி நில்லுங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் பார்த்தேன். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு இந்த ஸ்டோரி. ஸோ எத்தனை பேருக்கு இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தெரியும்ல? ஸோ அவர் வந்து அந்த சரபோஜி மன்னருடைய இதில் வந்து அவரோட போயிட்டாக இருந்தார். ஸோ அந்த மன்னருமே அவருடைய ஃப்ரெண்டு தான். ஸோ ஒரு நாள் இந்த மன்னர் வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ எனக்காக ஒரு பாடல் எழுதணும், நான் வணங்குற கடவுளை ப்ரைஸ் பண்ணி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து இதனால நான் வந்து இயேசு மாத்திரம் தான் எழுதியிருக்கேன், அவரை பற்றி மாத்திரம் தான் நான் புகழ்ந்து பாடியிருக்கேன், எப்படி நான் வந்து மற்ற கடவுளை பற்றி பாட முடியும் சொல்லி ரொம்ப அவர்கிட்ட பணிவாக வந்து இல்லை இன்னொன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்புறம் சொல்லியிருக்கேன், இல்லை நீ வந்து சும்மா ஒரு 2 லைனாச்சு எழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வருத்தத்தோட ஹி கேம் ஹோம். வீட்டில் வந்து ஒய்ஃப் கேட்டிருக்காங்க, ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹி டோல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, இயேசுவை துதிக்கிற, இயேசுவை பற்றி எழுதின இந்த வாயால் இந்த கையால் நீ வந்து வேற ஒருத்தரை பற்றி எழுத போறியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் எழுதின பாட்டு தான் வந்து இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். சங்கீதம் 103:1 சொல்கிறபடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த வேலை கூட நம்மளாம் சேர்ந்து அந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? காரியம் யாவும் ஒழிக்க, என்கிற காரியம் யாவும் ஒழிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க,
இயேசுவையே துதி செய். கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. திருவருள் நீடுமை ஞான திருத்து, திருவருள் நீடுமை ஞான திருத்து. வருநரனாகிய மாதுமென்று, வருநரனாகிய மாதுமென்று. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. தந்திரமாக்கடியின் சிறை நீட்டு, தந்திரமாக்கடியின் சிறை நீட்டு. எந்தை மகிழ்ந்தொன்ற நன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்தொன்ற நன்பு பாராட்டு. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. நம்பி வந்தேனே இசையா, நான் நம்பி வந்தேனே. சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் இயேசையா, நான் நம்பி வந்தேனே. சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே. தம்பீரான் ஒருவனே, தம்பமே தருவனே. வருகாவிடு குமரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. வருகாவிடு குமரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. இயேசுவையே துதி செய் நீ பரமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையும் தருநந்தன், அந்தரவாந்தரையும் தருநந்தன். சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர்த்தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர்த்தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள
இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. ஆமென். உயிர் அடைக்கலத்தில் போய் நம்ம வைத்திருக்கிறார்ல. நம்மளாம் இங்கே வருவோம்னு யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை கடல் தாண்டி இங்கே வந்து நம்மளை ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறாரு. உயிர் அடைக்கலத்தில் வைத்திருக்கிறாருல. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ப்ரைஸ் காட். ஆனால் அநேக வேலையில் வந்து நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். சில டைம் என் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கு. அப்பா ஏன் இது இந்த மட்டும் நடக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்ட்டு ஐ கைண்ட் லைக் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாலாம் இல்லை, சும்மா ஒரு கோவத்தில் ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, நான் வரல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில டைம் ஐ ஃபெல்ட் பேட். ஆண்டவர் மேலே வந்து விட்டு வேலைக்கு போகணுன்னு சொல்லலாம். அன்றைக்கி வேலை என்ன சொல்கிறது, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்லாம் கூட நான் கேள்விப்பட்டு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஆண்டவர் விலகி போயிட்டேன்டா, ஐ குட் நாட் கம் பேக், அந்த அந்த ரிலேஷன்ஷிப் என்கிட்ட இல்லைடா அப்படின்ட்டு. ஹி வாஸ் கோயிங் த்ரூ a lot, but now he's better, but he was going through a lot. ஸோ அந்த வேலையில் சில பேர் வந்து they go out, they kind of like பைபிள் வாசிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. they just kind of like live like a Sunday Christian மாதிரி வந்துட்டு சும்மா நின்றுட்டு போயிடுறது. அந்த ஆண்டவருக்குள்ள அந்த அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அது கட்டாக இருக்கும் இல்லை. நீங்கள் அவரிலும் அவர் உன்னிலும் அந்த 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 மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து இல்லாமல் போயிடும் இல்லை. அவருடைய அந்த அந்த அன்பை பார்த்துட்டு சம்டைம்ஸ் we do that. அவரை விட்டு நம்ம தூரம் போகிற மாதிரி இருக்கும் இல்லை. அன்றைக்கு வேலையில் நடந்திருக்கலாம், நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த கெட்ட குமாரன் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு he went out, ரைட். ஆனாலும் அவங்க அப்பா வந்து he will come back அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்காக he was looking for him இல்லை. இந்த பாடலை கூட நம்ம பாடுவோம், அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாடுவோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு பயத்தனம் ஆவியை கொடுக்கல, அவர் நம்மளாம் கொடுத்துருக்காரு, அன்பும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காருல. வசனம் எப்படியா சொல்லுது, ரோமன் 8:14 சொல்லுதுல்ல, அவருடைய ஆவியின் படி நடக்கிற எல்லாருமே அவருடைய புத்திரர்கள் சொல்லுது வசனம் இல்லை. நம்மளுக்கு பயப்படத்தக்கதாக நம்மளுக்கு தான் கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஆவியை நம்ம கொடுக்கல. அவர் வந்து அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காருல்ல. இந்த வேலை கூட நம்ம அவர் உரிமையாக சொல்ல முடியும், அப்பா பிதாவே அப்பா எங்கள் அப்பான்னு நம்ம உரிமையாக சொல்ல முடியும்ல. ஆனால் நம்ம அதுக்குள்ளே அவருக்குள்ளே இருக்கணும், அவருடைய ஆவியின் படி நடக்கணும் இல்லை. நம்ம ஆவியின் படி நடக்காமல் நம்ம பாட்டுன்னு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்ம அவருக்குள்ளே இருக்க முடியுமா? அவர் நம்ம சொந்த ரட்சிக்காக ஏற்றுக்கொள்ளணும். கரெக்டா? இந்த வேலை இந்த பாடலை பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். உங்களில் யாராவது இந்த வேலையில் அவர் விட்டு தூரத்தில் இருந்தீங்கன்னா, just asking you, he's waiting for you. அவங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாரு, உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறாரு. Come back. Don't live a Sunday life, Christian life. அவரோட உறவாடுங்க. As a father, நீங்க அநேக fathers இருக்கீங்க. People are watching you. Kids are watching you. Your kids are watching you. நீங்க எப்படி அவங்களை வழி நடத்துறீங்க? அவங்க என்ன சொல்லி தரீங்க? நீங்க கடவுளுக்குள்ள இருந்தீங்களா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா they are watching you, they will follow you. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன்.
கைவிட மாட்டீங்களா ஆண்டவரே அப்பா, விலக மாட்டீங்களா ஆண்டவரே அப்பா. He will never leave you, he will never forsake you. விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர். அல்லாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து காப்பாற்றினீர். அனைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டைக்காலில் எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அனைத்துக் கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர். இரட்டைக்காலில் எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகனா மகனா அப்பா அப்பா மகனா மகனா கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா. Romans 5:8 சொல்லுது, while we were still sinners Christ died for us. நம்ம பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக நம்ம உயிரை கொடுத்தார்ல. அந்த கெட்ட குமாரன் போல இல்ல. If you're lost, if you don't know him, if you're lost, if you're deep in the sin, he is looking for you. அவருடைய அன்பு உனக்காக உம்மை தேடி வருகிற அன்பு. எத்தனையோ நீதிமான்களை பார்க்கறதை விட ஒரு ஆத்மா, ஒரே ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டான அந்த பரலோகம் முழுவதுமா சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு மெய்ப்பெண் அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு தொலைந்து போன ஒரு ஆடை தேடி ஓடுவான்ல. ரீசெண்டாக ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் ஒரு ஷெப்பர்ட்டை கேட்டாராம், இந்த மாதிரி ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க அதை தேடி போவீங்களா, இல்லை இந்த இருக்கிற ஆடுங்களை பார்த்துட்டு பத்திரமா இருக்கணும்னு சொல்லி இருப்பீங்களா கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை நான் இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போவேன், ஏன்னா அது பயந்துரும், அது ரொம்ப பயந்துருக்கிறோம், இட் பி ஃப்ரைட்டன்ட், இட் பி ஸ்கேர்ட். அதுதான் அந்த மேய்ப்பனுடைய மனசு. அந்த ஒரு ஆடு, அந்த ஆடு தொலைந்து போகக்கூடாது. It should not be lost. It should not go to hell. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் உனக்காக எனக்காக பரலோகத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக எனக்காகவும் இந்த இடத்துல வந்து பாடுபட்டு அவனுக்காக மறித்தார்ல. அந்த ரெக்லெஸ் லவ் உனக்காகவும் எனக்காகவும் he came. எல்லாத்தையும் திறந்துட்டு he came. அதுதான் நம்மளுடைய ஃபாதரோட லவ். தாய் கருவில் நீ உருவாவதுக்கு முன்னாலே அறிந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. உயர்த்துவோம். For I spoke a word, you were singing on me. You have been so good to me. Before I took breath, you breathed your life in me. You have been so kind to me. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down, while still I'm found, leaves the 99. I couldn't earn it, I don't deserve it, still you give yourself away. Oh, the overwhelming, never-ending,
your foes, still your love for me. You've been so good to me. When I felt no worth, you paid it all for me. You've been so kind to me. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Oh, it chases me down, fights till I found, leaves the 99. I couldn't earn it, I don't deserve it, still you give yourself away. Oh, the overwhelming, never-ending, reckless love of God. Shadow you won't hide, mountain you won't climb, coming after me. Wall you won't kick down, lie you won't tear down, coming after me. Shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. Wall you won't kick down, lie you won't tear down, coming after me. Shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. Wall you won't kick down, lie you won't tear down, coming after me. The shadow you won't light up, mountain you won't climb up, coming after me. Wall you won't kick down, lie you won't tear down, coming after me. It's who you are, it's who you are, it's who you are, and I'm loved by you. It's who I am, it's who I am, it's who I am. You're a good, good Father. It's who you are, it's who you are, it's who you are, and I'm loved by you. It's who I am, it's who I am, it's who I am. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways to us. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways to us. You are a good, good Father. It's who you are, it's who you are, it's who you are, and I'm loved by you. It's who I am, it's who I am, it's who I am. You are a good, good Father. Amen. He's a good Father. He's a good shepherd. Amen. Hallelujah. He's always provided to us. ஒரு நல்ல தகப்பனா நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கிறார்ல. ஒவ்வொரு நாளும் He is a good Father. We should learn from Him. நம்ம தகுதிக்கு மேல நம்ம நடத்திருக்கிறார்ல. ஒரு நாளும் குறைவில்லாமல் நம்ம நடத்திருக்கிறார்ல. எங்க போனாலும் ஆண்டவர் நம்ம நடத்துறாருல. சங்கீதக்காரன் எப்படியா சொல்றான், Lord, where can I go from your spirit? Where can I flee from your presence, Lord? இல்ல நான் ஹெவன்ஸ்க்கு போனாலும் அப்பா நீங்க அங்க இருக்கிறீங்களே, நான் சமுத்திரத்துக்கு அடியில அப்பா போனாலும் அப்பா அப்பா நீங்க இருக்கிறீங்க, அப்பா என்ன வழி எடுத்துறீங்க ஆண்டவரே, உங்க காரம் இசப்பா நடத்துதில்ல. நம்மள
எங்கேயுமே அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிட்டதில்லை. ஒரு நல்ல தகப்பனா எடுத்துறாரு. எத்தனை நன்மைகள் வாழ செய்கிறார்ல. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வு செஞ்சீங்க. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வு செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு என்னை நீங்க இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை என்னை நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால் நிரப்புவீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால் நிரப்புவீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சொல்லுவோமா? என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே நல்ல தகப்பனே. நல்ல தகப்பனா நம்மளுக்கு இருந்திருக்கிறார்ல. ஒவ்வொரு நாளும் இந்த உழைத்திருக்கிறார்ல. இந்த உலக தகப்பன் கூட ஏமாத்திடலாம். உங்களை மறந்துடலாம். பெற்ற தாய்களை மறந்துடலாம். ஆனா பரலோக தந்தை உங்களை மறக்க மாட்டார். கைவிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட இருப்பாரு. உங்களை வழிநடத்துவாரு. சொல்லுவோமா? தகப்பனே தகப்பனே நன்றி அப்பா. தாங்குறீங்களே அப்பா. Thank you Lord. நன்றி தகப்பனே. Love you Lord. என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே என்னை தாங்கிடும் அப்பா. நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்னை உண்மையாக நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால் நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி. 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 நம்மளை நன்மையால் நடத்தப்பட்டுட்டார்ல. தேங்க்யூ. வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாட்டிலிருந்து இறங்கி வருதுன்னு சொல்லுதுல. ஒவ்வொரு நாளும் நன்மையால் நடத்துறாருல. நீங்க பெற்ற நன்மை எல்லாம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருதுல. பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருதுல.
கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருது, அவர் கரத்திலிருந்து வருதுல. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. தேங்க்யூ அப்பா. அப்பா எல்லா நன்மையும் அப்பா உங்க கையால பெற்றுக்கொண்டுமே. தேங்க்யூ லார்ட் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே அப்பா. கொடுத்தப்பா எல்லா ஈவுக்காகவும் அப்பா அம்மாக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா கொடுத்த பெற்றோருக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக நன்றி ராஜா. கொடுத்த சர்ச்சுக்காக நன்றி ராஜா. கொடுத்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இம்மட்டும் இசப்பா எங்க முன்னெடுத்து வருகிறீர் அப்பா. இந்த வருடம் இசப்பா பாதி வந்துட்டோம் ஆண்டவர் அப்பா. இம்மட்டும் இசப்பா அப்பா எங்களை நடத்தி வந்தீங்களே, நன்மையால் நடத்தி வந்தீங்களே அப்பா. உங்க கரத்திலிருந்து இசப்பா எங்களுக்கு நன்மையா தருகிறீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட். We lift you up Lord. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையே துதிக்கிறோம் அப்பா. இயேசுவையே துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுவே. ஒவ்வொரு ஃபாதர்ஸையும் கருத்துப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா நீங்க அப்பா அவங்கள அப்பா ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அந்த ஃபேமிலிஸை, அவங்கள ஸ்பவுஸ், அவங்க சில்ட்ரனை அப்பா உங்களுக்குள்ள நடத்துறதுக்கு சப்பா அவங்கள அப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அனுதினமும் இசப்பா உங்க பாதபடியில அமர்ந்து ராஜா உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்மோடு உருவாவதற்கு இசப்பா அவங்களுக்கு அப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அவங்களோட இசப்பா நீங்க உறவாடுங்க ராஜா. நீங்க இசப்பா ஆசீர்வதிங்க அப்பா. நாங்க கேட்க போகிற வார்த்தையை அப்பா நீங்க எங்களை பிளஸ் பண்ணி தாங்க ராஜா. பேச போகிற மகனை மறைத்தாப்பா நீ வெளிப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கருத்துப்பு கொடுக்குறோம். வந்து கொண்டு இருக்கிறவர்களே சப்பா நீங்க பத்திரமா கொண்டு வந்து சேருங்க. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். நீ மாத்திரம் மகிமை அடைங்க ராஜா. அப்பா நாங்க சிறுகிறோம், நீங்க பெருகிறோம் ராஜா. இயேசுவே உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். All glory belongs to you Lord. In Jesus name we pray. Amen. Happy Father's Day to all fathers. Early Father's Day wishes.